ஹாய், பீயிங் அன் ஆண்டர்பிரினர் நான் ஒரு விஷயம் நோட் பண்ணேன். நீங்களே என்னென்னு பாருங்கள். இது எல்லாமே நான் ஆர்டர் பண்ண ஃபுட்டுக்கு எனக்கு வந்த மெசேஜஸ். ஒரு பிஸ்னஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அது நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணாலுமே சரி. ஹாவ் யூ ஹியர்ட் ஆஃப் த ரெட் கார் தியரி? அதாவது ஃப்ரீக்வன்சி இல்லூஷன். ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோமோ, கேட்குறோமோ, அதை நினைக்கிறோமோ, இல்லை புதுசாக செய்கிறோமோ, எங்கே பார்த்தாலும் நம்ம கண்ணுக்கு அதே தான் தெரியும். அதே மாதிரி தான் என்னோடய கஸ்டமரை நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நினைப்பேன். ஈச் அண்ட் எவ்ரி ப்ராடக்ட் வித் லவ்வோட பேக் பண்ணும்போது அவங்க அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நிறைய சர்ப்ரைசஸ் இருக்கணும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ஏன்னா அவங்க ஒன்று நினச்சி ஆர்டர் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஒரு க்யூட் சர்ப்ரைஸ் அதை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணும்போது வேறு லெவல் ஆஃப் ஹாப்பினஸ் நம்மளுக்கும் இருக்கும். ஸோ நான் சொன்ன ரெட் கார்ட் தியரி தான். ஸோ எந்த கடைக்கு போனாலும் என்னையே அறியாமல் நான் அவங்களோட கஸ்டமர் எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்கன்றதை நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஈவன் ஃபுட் இந்த மாதிரி டெலிவரி ஆகும்போது இந்த மாதிரி நோட்ஸ் வரும்போது அது நிஜமோ பொய்யோ, பட் அது என்ன ஹாப்பியாக ஃபீல் பண்ண வைக்கிது. ஸோ அதுக்காக ஒரு சின்ன ஹெல்ப் நம்ம நல்ல ஃபீட்பேக் தர்றது தான். ஆனால் எந்த ஒரு ப்ராடக்ட்டோ இல்லை ஃபுட்டோ அதில் குவாலிட்டி காம்ப்ரமைஸ் மட்டும் ஆகவே கூடாது. Just remember, you are not only selling products to customers but also emotions. அந்த அன்னைக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் டேவாக இருக்கலாம், அந்த டேவே அவங்களுக்கு மெமரியாக சேவ் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களோட ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் அவங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோடய பர்த்டே அன்னைக்கு தான் என்னோடய ஹஸ்பண்டோட ஃபேவரட் ரெஸ்டாரண்ட் இந்த விஆர் மால் அங்கே போயிருந்தோம். ஸோ அந்த அன்னைக்கு எல்லாமே எனக்கு ஸ்பெஷல் தான். அதே மாதிரி என் பையன் ரொம்ப ஹாப்பியானது அவங்க சடனாக இது கொடுத்தது தான். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஹாப்பினஸ்க்கு நம்ம கஸ்டமர் கொடுத்தா போதும். அந்த இடத்துல நீங்கள் எதுவுமே வாங்காமல் வரவே மாட்டீங்க. அந்த மாதிரி தான். ஸோ உங்களோட யாரெல்லாம் பிஸ்னஸ் ஓனர்ஸ் ஸ்டார்ட் அப்லாம் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஐடியாஸ் கொடுங்க. ஒரு சின்ன ரைட்டிங் கூட அவங்களோட பிஸ்னஸ் சேவை வேறு லெவலில் சேஞ்ச் பண்ணும். கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.